கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு முறையும் உங்களை போன்ற அம்பிகை அடியார்களை சந்தித்து அபிராமி அந்தாதி அப்படின்ற ஒரு அற்புதமான பயணத்திற்குள் செல்ல இருக்க போகிறோம் அப்படின்றத நினைக்கும் பொழுதே மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னா, நிலவு வந்துவிட்டது. அபிராமபட்டர் அம்பிகையின் தியானத்தில் இருக்கும் பொழுது மன்னன் என்ன திதி என்று கேட்க, பூரண நிலவான அம்பிகையை பார்த்து இவர் அமாவாசை என்று பௌர்ணமின்னு சொல்லிடுறார். இவர் துர்தேவதை வழிபாடு செய்பவர் என்று பிறர் சொல்ல, அதை கேட்ட மன்னன் இவரை மாதிரி இருப்பவர்களால் ஊருக்கு பேராபத்து என எண்ணி அரிக்கண்டம் பாடுதல் என்ற தண்டனையில் 100 கயிறுகள் கட்டி ஒரு பலகை வைத்து அதன் மீது அவரை நிற்க வைத்து கீழே தீக்குழியிலிருந்து தீ கொழுந்து விட்டு எரிய இவர் அந்த அம்பாளை உபாசிக்க வேண்டும். அப்படியே ஒரு கயிறா இந்த பக்கம் அந்த பக்கம் அறுத்துண்டே வரும்பொழுது இவர் உள்ளே விழுந்து இறக்கணும். இதுதான் மன்னனுக்கு கோவம். எங்கே இந்த நிலாவை காமி நான் அவனை இறக்கி விடுறேன்னு இருக்கார். இவர் ரொம்ப நிதானத்தோடு அம்பிகையை சரணடைந்து கணபதி காப்பில் துவங்கி பாடலை பாடி 78 முடிஞ்சு அம்பாள் தன்னுடைய தாடங்கத்தை வானத்தில் போட்டு நிலவை வர வைக்கின்றாள். 79லேருந்து பூரணமாக பாடி நூல் பயன் பாடி நிறைவு செய்கிறார். இதுக்கப்புறம் யாரெல்லாம் அவரை பித்தர், துர்தேவதை உபாசகர் இப்படிலாம் சொன்னாங்களோ எல்லார் பார்வையும் அவர் மீது ரொம்ப பெருமையாக மாறுச்சு. என்ன மனுஷன் இவர், நிலாவையே வர வச்சுட்டாரே. நிலவை வர வைக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம். நிலவை இவர் கூப்பிட்டார், வந்துடுச்சு. அப்போ எப்பேற்பட்ட அபிராமியினுடைய பக்தர், இவரை போய் நம்ம எல்லாரும் தப்பாக நினச்சிருக்கோம், தப்பாக பேசியிருக்கோமேன்னு ஊரே வருந்துகின்றார்கள். மன்னன் இவருடைய திருப்பாதங்களை வணங்கி செய்ததற்கு தவறு கேட்டு அதோடு நிற்கலை, நிறைய பொன்னும் பொருளும் கொடுக்குறார். இவர் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வாங்கிட்டேன்னா அபிராமியை நான் ஏதோ வாடகைக்கு விட்டு வாங்கினா மாதிரி இருக்கும், அவளுடைய அருள் உங்கள் முன்னாடி தெரிஞ்சுது, அவ்வளோதான், இதெல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க, வாங்கவே மாட்டேன் மறுத்தார். ஆனால் மன்னன் அதெல்லாம் கிடையாது, நான் கொடுத்தே அவன், இது என்னுடைய காணிக்கை, இல்லைன்னா அம்பாளை மேலே கோச்சுப்பான்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் திணிச்சார். அது மட்டும் அல்ல, அது தவிர ஆதவன் அம்புலி, ஆதவன்னா சூரியன், அம்புலினா நிலா, சந்திர சூரியன் இருக்கும் வரைக்கும் அறுவடை காலத்தில் இங்கே ஒரு குறுணி நெல் அப்படின்றது உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். முதல் குறுணி நெல் உங்களுக்கு தான், நீங்கள் வாங்கணும். இல்லை எனக்கு வேணாம், இல்லை இதுவுமே மரியாதை, உங்களுடைய திருக்கரங்களை பெற்று வாங்கும் பொழுது என்றும் பஞ்சம் பசி இல்லாமல் இங்கே வளமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களால் உங்கள் குலத்துக்கே பெருமை, உங்கள் பேர் எதுவோ அந்த பேர் கூட பாரதி அப்படின்ற ஒரு பட்டம் இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கே இருக்கும். என்னென்ன நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்தாரு, அறுவடை காலங்களில் முதல் நெல் குறுணி அவங்களுக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன கொடுக்குறாரு, பாரதின்ற பட்டம் உங்கள் சந்ததியினருக்கே வரணும். இன்றைக்கும் திரு கீவா ஜெகநாதன்ற பெரிய ஒரு அற்புதமான ஆன்மீகவாதி, சொற்பொழிவாளர், எழுத்தாளர், அவரை மாதிரி ஒரு பாடலுக்கு கந்தர் அலங்காரமாகட்டும், அனுபூதியாகட்டும், அபிராமி அந்தாதி ஆகட்டும், அவர் அளவு ஆழமான உரை யாராலுமே எழுதவே முடியாது. அவர் தன்னுடைய அபிராமி அந்தாதி அந்த உரையில் அவர் குறிப்பிடுகின்றார் அமிர்த பாரதி. பாருங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க பேர் எல்லாமே அமிர்த கணேஸ்வரர், இதே மாதிரி பேர் தான் மறுபடியும் தமிழில் பார்த்தீங்கன்னா அமிர்த குடம் கடம் அப்படின்றது கலையம்னு வரும், அதனால் கலையன்னு வைப்பாங்க சில பேர். இவருக்கு அமிர்த பாரதி இதுதான் பேர். என்ன, இப்போ சமீபத்தில் வாழ்ந்த சுப்பிரமணியன் அப்படின்ற அபிராமப்பட்டருடைய குலம் இன்னிக்கும் இருக்குங்க. இது திரு கீவாஜா அவர்கள் அண்மை காலத்தில் பதிவு பண்ணது. அப்போ அவர்களுடைய வழித்தோன்றல் திரு அமிர்த பாரதின்றவர் இன்னும் அந்த நெல் வாங்குறார், அம்பிகை அருளோட நல்லா இருக்கார். அதை தான் என்ன சொல்ல வரோன்னா, இப்போ அம்பாள் மீது நம்ம அதீத பக்தியோட அவளே கதி என்று இருந்தோம் என்றால் பொன்னும் பொருளும் வேண்டான்னு சொன்னாலும் வீடு தேடி வந்துடும். அதற்கு இவர்தான் மிகப்பெரிய சான்று. ஊரே நம்மை பார்த்து இவ வணங்குறதெல்லாம் ஒரு வணங்குறதா, இது ஒரு உண்மையான வணங்குதல் மாதிரி தெரியல. நம்ம உண்மையாக வணங்கி எந்த ஒரு விஷயத்திலும் விளம்பர ரீதியாக நம்ம பண்ணாமல் பிறர் நம்மை குறை சொன்னால் கவலையே படாதீங்க, அந்த பழிகளை நீக்குபவள் அபிராமி என்பது இவருடைய வாழ்க்கையில் நமக்கு தெள்ளத் தெளிவாக புலனாகின்றது. மஞ்சள் ஆடை பளபளக்கும் மாணிக்க தாடங்கம் முகம் ஜொலிக்கும்
அஞ்சேல் என்பாள் அருந்துணையாள் அள்ளி கொடுப்பதில் அன்னைக்கிணையார். அழகான ஒரு பாடல் இது. அந்த மஞ்சள் ஆடை பளபளக்கும் மாணிக்க தாடங்கம். அம்பாள் தன்னுடைய தாடங்கத்தையும் தன்னுடைய குழந்தை பக்தனுக்காக கொடுத்து நிலவை வரவழைத்திருக்கின்றாள் என்றால் அவளுடைய கருணையை என்னவென்று சொல்வது. அவளை சரணடைந்து அதிக வரத்தினை பெறுவோம். நன்றி, வணக்கம்.